இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஃபைட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்காது, ரிஸ்க் இருக்காது, எக்ஸைட்மென்ட் இருக்காது. முதல்ல இது ஒரு ட்ரீம் மாதிரி தெரியும். பட் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இது ரொட்டீனா மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது பர்டன் ஆகும். அண்ட் ஈவென்ச்சுவலி இது மீனிங்கையே லூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும். இதுதான் சைத்தாமாவோட ரியாலிட்டியே. ஸோ வணங்க, வெல்கம் பேக் டு டிஎஃப்சிடி தி ஃபைனல் கட் தமிழ். இங்க நம்ம அனிமியை ஜஸ்ட் பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்குற கேரக்டர்ஸோட உள்ள இருக்கிற எமோஷன்ஸை புரிஞ்சுக்குவோம். அவங்க பேசாத சைலன்ஸ் கூட டீகோட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பேச போற கேரக்டர் ரொம்ப சிம்பிளா தெரியும். பால்ட் ஹெட், பிளாங்க் ஃபேஸ், ஒன் பஞ்ச், அதோட எல்லாம் காலி. ஆனா அந்த சிம்பிளிசிட்டிக்குள்ளதான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு, சைத்தாமா. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல யோசிச்சிருப்போம், எனக்கு அன்லிமிட்டட் பவர் இருந்தா எப்படி இருக்கும்னு. ஆனா ஒரு கேள்வி கேட்கல, அந்த பவர் வந்த அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோல அந்த விஷயத்தை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த பீக் ஆஃப் பத்தி டீடைல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். சைத்தாமாவோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு ஒரு நார்மல் ஹியூமன் தான். அவருக்கு ஒரு பேசிக் டிசைர் மட்டும் இருந்தது, ஹீரோ ஆகணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் ட்ரெயின் பண்ணாரு, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல புஷ் பண்ணாரு, தன்னோட பாடியவே பிரேக் பண்ணிட்டு ரீபில்ட் பண்ணாரு. அண்ட் ஃபைனலி சக்சஸும் அடைஞ்சாரு. ஆனா இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் சக்சஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? ஆனா சைத்தாமா அதையே கிராஸ் பண்ணிட்டாரு. ரிவார்ட் சிஸ்டமே பிரேக் பண்ணாரு. ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணதுன்னா சேலஞ்ச், எஃபோர்ட், ரிவார்ட், சாட்டிஸ்பாக்சன். இந்த சைக்கிள்ல தான் நாம எல்லாருமே மோட்டிவேட்டடா இருக்கும். ஆனா சைத்தாமா லைஃப்ல சேலஞ்ச் இருக்காது, எஃபோர்ட் இருக்காது, சோ ரிவார்டு கூட ஃபீல் ஆகாது. அதனாலதான் அவரோட ஃபேஸே கிராஜுவலி சேஞ்ச் ஆயிடுச்சு. டீடைல்ட் எக்ஸ்பிரஷன்ல இருந்து சிம்பிளிஃபைடு பிளாங்க் எக்ஸ்பிரஷனா ஷிஃப்ட் ஆகுது. இது அனிமேஷன் ஜோக் இல்ல, இது சைக்காலஜிக்கல் நம்னஸ்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவருக்கு ஸ்மால் எனிமிக்கும் வேர்ல்ட் எண்டிங் த்ரெட்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. பிகாஸ் ரெண்டுமே சேம் தான், அதோட ரிசல்ட்டும் சேம் தான். தி எரோஷன் ஆஃப் ஹியூமன் கனெக்ஷன். ஹியூமனா இருக்கணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் தான் தேவை, ஷேர்டு ஸ்ட்ரகிள், ஷேர்டு growth. ஜீனோ சைத்தாமா கிட்ட வரும்போது அவரு ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ட்ரைனிங், விஸ்டம், இம்ப்ரூவ்மெண்ட் பேத். ஆனா சைத்தாமா என்ன கொடுக்க முடியும்? சீரியஸ் பஞ்ச் எப்படி வைக்கிறதுன்னு மட்டும்தான். பிகாஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல ஸ்ட்ரகிள். சோ அவரால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. இது ஒரு சட்டில் ட்ராஜடி. ஜீனோ சைத்தாமாவை அட்மையர் பண்ணுவாரு, ஆனா அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சைத்தாமா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, ஆனா கனெக்ட் பண்ண முடியாது. இதுதான் ஐசோலேஷன். நம்ம லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும் எல்லாத்துக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது யார் கூடயுமே ரிலேட் பண்ண முடியாம போகும். அண்ட் அப்பதான் லோன்லினஸ் ஸ்டார்ட் ஆகும். சைத்தாமா கிட்ட அது பெர்மனன்டாவே மாறிடுச்சு. தி டெத் ஆஃப் growth and purpose. லைஃப் மீனிங்ஃபுல் ஆகணும்னா நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும். அது என்னன்னா ஃபெயில் ஆகுறது, லேர்ன் பண்றது, ப்ராக்ரஸ் கொடுக்கறது. ஆனா சைத்தாமாவோட கேஸ்ல growth கம்ப்ளீட்லி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது கேம் மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி ஃபைனல் பாஸை டிஃபீட் பண்ணிட்டான், ஆனா கேம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னா ரெப்பிட்டிஷன், மார்னிங், ஹீரோ கால், ஃபைட், வின், பேக் ஹோம். ஸோ இந்த லூப் தான் அவரோட எக்ஸிஸ்டன்ஸாவே மாறுது. அண்ட் ஹியூமன் மைண்டுக்கு ஒரு ஒஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னன்னா என்லெஸ் ரெப்பிட்டிஷன் வித்வுட் பர்பஸ். அதனாலதான் சைத்தாமா போர்டு இல்ல, எக்ஸிஸ்டன்ஷியலி எம்டி. இந்த கிராசரி ஸ்டோர் மென்டாலிட்டி இது ஒரு டீப் மீனிங்கே கொடுக்குது. ஒன் பஞ்ச் மேன்ல ரொம்ப சப்ளா காமிக்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, சைத்தாமாவோட அப்சஷன் வித் ஸ்மால் திங்ஸ். சூப்பர் மார்க்கெட் சேல், டிஸ்கவுண்ட், லேட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம். இது காமெடி மாதிரி தெரியும், பட் டீப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு காம்பன்சேஷன் சிஸ்டம். பிகாஸ் பிக் ஸ்டேக்ஸ் எல்லாமே அவருக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. ஸோ பிரெயின் என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் ஸ்டேக்ஸை எலவேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட சேவ் பண்றது நார்மலா இருந்தா டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்றது ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அவருக்கு. இது ஃபன்னி இல்ல, இது சர்வைவல் மெக்கானிசம். அண்ட் அட்லீஸ்ட் அந்த ஸ்மால் திங்ஸ்லயாவது அவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஃபைண்டிங் மீனிங் இன் அ மீனிங்லெஸ் வேர்ல்ட். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா சைத்தாமா கம்ப்ளீட்லி ப்ரோக்கனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவன் கிட்ட இன்னும் சில மொமெண்ட்ஸ் இருக்கு. கிங் கூட பேசும்போது, சைலண்டா இருக்கிற நேரம், அன்னெசரியா ஹெல்ப் பண்ணும்போது, இந்த மொமெண்ட்ஸ்ல எல்லாமே ஹியூமனிட்டி பிளேஸ் ஆகுது. ஸோ மேபி சைத்தாமாவோட ரியல் பேட்டில் பிசிக்கலா இல்ல, இன்டர்னலா இருக்கலாம். ஹவு டு ஸ்டே ஹியூமன் when nothing challenges you, how to care when everything feels small, and maybe இதுதான் ஹார்டஸ்ட் ஃபைட்டும் கூட. ஸோ வீடியோட ஃபைனல்ல சைத்தாமாவோட ஸ்ட்ரென்த் அவனோட பஞ்ச் இல்ல, அவனோட என்டியூரன்ஸ் தான். பிகாஸ் டெய்லி சேம் எம்டி வேர்ல்ட்ல இருந்தாலும் ஸ்டில் கண்டினியூ பண்றான். விக்டரி இருக்கு பட் மீனிங் இல்ல, பவர் இருக்கு பட் பர்பஸ் இல்ல. அண்ட் தட்ஸ் வை சைத்தாமா ஒரு ஜோக் கேரக்டர்ல ஒரு வார்னிங் கேரக்டர். பிகாஸ் லிமிட் இல்லாத ஸ்ட்ரென்த் ஹாப்பினஸ் கேரண்டி பண்ணது இல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி, சக்சஸ் முக்கியமா இல்ல மீனிங் முக்கியமா? நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி டீப் கேரக்டர் அனாலிசிஸ் வேணும்னா டிஎஃப்சிடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இங்க அனிமையை பார்க்க மாட்டோம், புரிஞ்சுக்குவோம், ஃபீல் பண்ணுவோம். திஸ் இஸ் டிஎஃப்சிடி and I'll see you in the next one. In order to be a strong hero, even if I was spitting blood, I never stopped. I did squats, even when my legs felt like they couldn't move. Even when my arms started making weird clicking noises, I kept doing push-ups. A year and a half later, I started to notice a difference. I was bald, and I had become stronger. 100 push-ups, 100 sit-ups, and 100 squats. Then a 10-kilometer run. Do it.